உதகை சிஎஸ்ஐ ஹோபர்ட் நடுநிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை நிகழ்வாக பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சி. விமலா அன்புச்செல்வி வரவேற்று பேசுகையில், நகரின் மத்தியில் இருக்கும் எங்கள் பள்ளியில் பிச்சீஸ், பிளம்ஸ், ஃபெர்ரி, மாதுளம்பழம், லக்கோட்டா, செம்பருத்தி போன்ற பழ மரங்களும், மூலிகை தோட்டங்கள், பாரம்பரிய கட்டிடங்கள், 100க்கும் மேற்பட்ட சிட்டுக்குருவிகளுக்கு வாழ்விடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். ஆசிரியர் சிபிலா ஜெயவினோதினி பேசுகையில், பல்லுயிர் சூழல் காலநிலை மாற்றங்கள் இதன் காரணமாக அதிக பாதிப்பினை சந்திக்க நேரிடும். பள்ளிகளில் மூலிகை தோட்டங்கள், காய்கறி தோட்டம் அமைக்க முன்னுரிமை தருவதன் மூலம் இயற்கை பாதுகாப்பிற்கு நம்மால் சிறிய அளவில் உதவ முடியும் என்று குறிப்பிட்டார். தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் பேசுகையில், பள்ளி வளாகத்தில் உள்ள சிறிய பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இனம் காண முடிகிறது. அதில் 10க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்கள் மாணவர்களுக்கு மருத்துவ குணம் மற்றும் பயன்படுத்தும் முறை கற்பிக்கப்பட்டது. துளசி, ஆடாத்தொடை, 60ஆம் தலை, கற்பூரவள்ளி, சோற்றுக்கற்றாழை, புதினா, மணத்தக்காளி, முள்ளுக்கீரை, மாதுளம்பழம் இலைகள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளவும் மூலிகை தோட்டங்கள் உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. வனங்கள் தாவரங்களின் கருவூலம் எதிர்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்க வனப்பகுதி பாதுகாப்பு அவசியம் என்று குறிப்பிட்டார். இயற்கை பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை செய்திருந்தது. பாம்பு, பூச்சிகள், பள்ளி அதுக்கெல்லாம் இது வந்து வராது. ஓமவல்லி இதுவும் என்னது? இது எதுக்கு பயன்படுது? இது வந்து சளிக்கு பயன்படுது. புரிஞ்சுச்சா? இது வந்து நல்லா நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம். எல்லா இடத்துலையுமே இப்போ நீலகிரியிலுமே நல்லா வளருது. இதில் இருக்க எல்லா தாவரங்களுமே என்ன பண்ணுது? இதெல்லாம் அன்னைக்கே நம்ம சொல்லி கொடுத்தோமா? என்ன செய்யணும்? நம்ம இதில் ஒன்று அடிபட்டுச்சுன்னா, கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா இது என்ன பண்ணுவோம்? ஒன்று மேலே போடும். ஓகே, நம்மளுக்கு தாவரங்களை என்ன பண்ணுது? ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில இருக்குது. அந்த பாதுகாத்து நம்ம வளர்க்கணுமா இல்லையா? அப்படித்தானே எல்லார் வீட்லயும் வளர்க்க சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா? வளர்க்க சொல்லியிருக்குன்னா வெந்தயக்கீரை இதெல்லாம் என்ன செய்யணும்? போடுறோம் வீட்டில். புதினா, வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் வேற என்ன செடியெல்லாம் நீங்க மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை வளர்க்குறீங்க? கற்பூரவள்ளி வச்சுக்கீங்க. வேற ஓகே, கற்றாழை வச்சுக்கீங்க. கற்றாழையெல்லாம் பயன்படுத்துறீங்களா வீட்டில்? இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்கூல்லேயே நாங்கள் என்ன என் பெயர் சுபஸ்ரீ. இந்த தாவரத்தின் பெயர் ஆடாத்தோடா. இது வந்துட்டு நம்ம ரொம்ப இருமல்லாம் இருந்துச்சுன்னா இதோட சாறு நம்ம எடுத்து குடித்தா இருமலாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆக்சிஜன்லாம் இதெல்லாம் இருக்கணும். அதுக்கெல்லாம் இது பண்ணால் இப்போ சரி.